வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவில் குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமைகள் அதாவது மாறப்போகுது, உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சிறப்பு பதிவாக பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்திற்கு போகிறார். தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய, அதாவது எங்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருந்தா என்ன, எங்களுக்கு எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது, நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே அன்றாட நிலைமைகளை சமாளிப்பதற்கே முடியாதவர்களாக திணறி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மிக அபரிமிதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதை நான் சொல்லி நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 50, அதாவது மே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்திங்கன்னா சரியான ஒரு கிரக சேர்க்கையோடு இல்லை. அதாவது கூட இருக்கிறவங்க எப்போதுமே நம்ம வீட்டில் அம்மா அப்பா பேசும்போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு கூட இருக்கிற சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, உன்னுடைய கூட சேர்க்கை சரியில்லை, அதனால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த குரு பகவானுடைய இந்த சேர்க்கை. அதாவது வக்ர கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார், அதுவும் சாதாரண வக்ர கிரகம் இல்லை, ராகு என்ற சர்ப்ப கிரகத்தோடு சேர்ந்திருந்தார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். அதே சமயத்தில் இவர்களுக்கு போராடி தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு இருக்குது. அதற்கு அந்த ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய சோதனைகளை குரு பகவானோடு சேர்ந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அதிலிருந்து நீங்கள் இப்போ எப்படி வெளியில் வரப்போகிறீங்கன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அதில் ஒவ்வொரு பதிவுலையும் என்னுடைய ஆன்மீக பரிகாரம் சம்பந்தமான சில விஷயங்கள், ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தெய்வ வழிபாடு எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு போகிறார். அதாவது தேவகுரு அசுரகுரு, அதில் தேவகுரு ஆகப்பட்டவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு போகிறார். 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது எங்களுக்கு கடனை கொடுக்க போகிறாரு, எங்களுக்கு நோயை கொடுக்க போகிறாரு, எங்களுக்கு எதிரிகளை கொடுக்க போகிறாருன்னு நீங்களே மனசுக்குள்ள இப்போ எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, அவங்களோட ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது தப்பான ஒரு வழியில் இவர்கள் புரிந்து கொண்டு அதை வேறு விதமாக நினைத்து தன்னைத்தானே இதற்கு நம்ம இதை செஞ்சுக்கணும், இதுக்கு நீங்கள் இது செஞ்சுக்கணும், இப்படி நிறைய வலைதளத்தை பார்த்து தனக்குள்ளே நிறைய பரிகாரங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாகிடுச்சு. அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களும் அதில் என்ன குறைஞ்சவங்களா என்ன, அவங்களும் நிறைய இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை நீங்களே செய்துட்ருக்கிறீங்க. இதில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, உங்களுக்கு என்ன தெய்வம் கூடாதோ அந்த தெய்வத்தின் பின்னாடியே தான் எல்லாரும் போயிட்டுருப்பீங்க. அந்த தெய்வத்தின் பின்னாடி போக போக உங்களுக்கு அதற்குண்டான பிரச்சனைகள் குறையவே குறையாது. மனசு திருப்தி இருக்கும். நான் இன்னைக்கு கிரிவலம் போகிறேன், நான் இன்னைக்கு திருச்செந்தூர் போகிறேன், இன்னைக்கு நான் பழனி போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பழனிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும், அந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கப்புறமும், அடுத்து அந்த திருப்பதிக்கு போயிட்டு இப்படி பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் கூட
அந்த இறங்கின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பார்க்கணும். அந்த பிரச்சனை மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயுமே இருக்காது. என்னடா இது, இப்பந்தானே திருப்பதி பெருமாளை போய் நம்ம தரிசிச்சுட்டு வந்தோம், அவர்கிட்ட இவ்வளோ ஒரு மன்றாடி புலம்பி, நீங்க தானே சொன்னீங்க மேடம் தெய்வத்துக்கிட்ட போய் அழுங்கன்னு சொல்லி சொன்னீங்களே, நாங்கள் அதனால தான் போய் நல்லா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் என்னுடைய வருத்தத்தை அங்கே போய் நான் சமர்ப்பிச்சுட்டு வந்தேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படுது, தேவையில்லாத குடும்பத்தில் சச்சரவு ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நஷ்டம். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்படுது, அன்னைக்கு தான் பொருள் திருடு காணாமல் போகுது. இப்படியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இது யாருனால ஏற்படுது? உங்களால் மட்டுமே ஏற்படுது. நீங்கள் ஒரு ஆய்வு செய்கிறது, ஒரு நல்ல ஒரு இடத்துல ஜோதிடர்கிட்ட ஆய்வு செய்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான பரிகாரம் கரெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு தனுசு ராசி, எனக்கு இந்த பாதம், எனக்கு பூராடம் 2ஆம் பாதம், நான் இப்படி தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களை தேடும்போது அது சரியான ஒரு பரிகாரமாக இருக்காது. எப்போதுமே குருன்னு எதற்காக வைத்திருக்கிறாங்க? ஸ்கூல்லையுமே சரி, ஒரு ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலும் சரி, குருன்னு எதற்காக இருக்கிறாங்க? எது செய்தாலும் அந்த குருவின் மூலமாக பெற்ற விஷயங்களும் செயல்களும் தான் நல்ல விஷயத்துல கொண்டு போய் முடியும். தானே செய்த விஷயங்கள் எதுவுமே நல்ல விஷயத்துல கொண்டு போய் முடியாது. அதற்காக தான் எப்போதுமே ஒரு குருமார்கள்னு இருக்கிறாங்க. நீங்க எந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குருமார்களை நல்ல தீவிரமா வழிபாடு பண்ணுங்க. ஒரு முழுமையான ஒரு மானசீகமான ஒரு பிரார்த்தனை இருக்கும்போது அங்க உங்களுக்கு ஒரு வெற்றி மட்டுமே இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போறாரு. 6ஆம் இடத்திற்கு போனாலும் அவர் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட, உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய, அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான். அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் குரு பகவான் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சம்பந்தமான ஒரு வாழ்க்கையில் இன்பங்கள் தான் கிடைக்குமே தவிர மீதி அந்த குரு எங்கே இருக்காரோ அதற்குண்டான நன்மைகள் தான் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ இந்த குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ என்ன செய்ய போறார்? உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வரணும். எப்படி வரப்போறீங்க? உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தான். ஒவ்வொரு கிரகங்களும் அவர்களுடைய செயல்களை செய்யும் போது உங்களுக்கு உண்டான பலத்தை தான் கொடுக்குமே ஒழிய அந்த பிரச்சனைகளை எந்த கிரகமும் தீர்த்து வைப்பதில்லை. இப்போ நீங்க சம்பாதிக்கணும், நீங்க வருமானத்தை பெருக்கணும்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். இந்த தனிப்பட்ட விஷயத்துக்கு யாரு உறுதுணையா இருக்கிறாங்க? ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவக ரீதியாக உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போறார். இது நாள் வரைக்கும் பல தொழிலை பார்த்து நீங்க அஞ்சி பயந்து, அதாவது இந்த தொழிலை செய்யறதுக்கே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, ஏன்னா இவ்வளோ முதலை போட்டு நம்ம எப்படி திரும்ப ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை எல்லாத்தையுமே தெளிவு பண்ணக்கூடிய ஒரு கிரகங்கள் பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஒரு இடத்துல வேலை செய்ய போறீங்கன்னா அந்த வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருந்தது கடந்த காலத்துலலாம். இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா, நமக்கு இந்த இதனால இருந்து பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு இருந்தது. இது எல்லாமே ஒரு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மிக நேர்மையாக இருந்திருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க நேர்மையாக இருந்தீங்க. ஆனா அந்த நேர்மைக்கு உண்டான ஒரு ஊதியமோ இல்லை ஒரு மதிப்போ உங்களுக்கு அந்த நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த காலகட்டத்துல நீங்க வருமானமும் அதிகரிக்கணும், அதே சமயத்துல நீங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், அந்த குருன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கத்தோடு செயல்படணும், விவேகத்தோட செயல்பட்டாதான் அங்க எதிரியை நீங்க அடித்து நொறுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க அலுவலகத்துல
வேலை செய்யும்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே உங்களை அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு அலுவலகத்துக்கு போயாச்சுன்னா மேலதிகாரியிலிருந்து அதாவது கீழே வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வரைக்கும் உங்களை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உங்களால் பதில் எல்லாருக்கும் பயந்து பயந்து வேலை செய்கிறீங்க. அது ஏன் அந்த பழக்கத்தை இன்னும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க? அதுலேருந்து வெளியில் வாங்க. வெளியில் வந்து ஒரு முன் யோஜனையோடு செயல்பட்டு யார் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான வேலையை செய்யணும், யார் இல்லாத போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால மிகப்பெரிய அளவில் வேலையில் உங்களுக்கு வருமானம் உயரப்போகுது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலை சம்பந்தமான வருமானம் நிறைய வரும். அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு 10 வருடமாக பதவி உயர்வே இல்லை. அதையும் எதிர்பார்த்து என்னுடைய மனசே பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே இல்லை, ஆனாலும் எப்படி நான் இப்படி இருக்கிறது அப்படின்னு நினச்சி நீங்கள் நொந்த நாட்கள், அதாவது மனவேதனை அதிகமான இருந்த நாட்கள் தான் உங்களுக்கு இருந்திருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே தீரக்கூடிய நேரம். உங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது, புகழ் வரப்போகுது, வேலை இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் உணர போகிறீங்க. ஒரு ஜூன் ஜூலையில் இந்த பெயர்ச்சி ஆனதுக்கு ஒரு 40 நாள்ல இருந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்போது தான் நீங்கள் அதிகமாக தெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களை சுற்றியே இருப்பாங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியின் மூலமாக எதிரிகள் அதிகமாகக்கூடிய நேரம். நீங்கள் எப்படி எதிரியை அடித்து விரட்டுறீங்களோ அதே மாதிரி அந்த எதிரியோடைய இதுவும் பார்த்திங்கன்னா பலம் அதிகமாக இருக்கும். அவங்களும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் வளர்ச்சி இருக்கும்போது அந்த ஒரு தெய்வ வழிபாடு நீங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் 2025 மே வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பும் மரியாதையுமே பார்த்திங்கன்னா, நானா இப்படி போய் வேலை செய்கிறேன், எனக்கு இப்படி ஒரு மதிப்பு மரியாதையா? ஏன்னா நான் வேலை பார்த்த ஒரு 15 வருஷமாக பார்த்திங்கன்னா என்னுடைய அலுவலகத்தில் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு வருவேன், ஆனாலும் எனக்கு ஒரு வருமானம் இல்லை, எனக்கு உண்டான வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பும் வருமானமும் அதுக்கப்புறம் உங்களுடைய பதவியும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, வேலையில் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஏண்டா நம்ம இப்படி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து வேலை செய்கிறோமோ, இங்கே இவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நம்ம நாட்டிலேயே இப்போ வேலை செஞ்சுருக்கலாமோ என்னவோ, குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம இவ்வளோ பிரச்சனையில் ஆளாகிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன காலம்தான். அதாவது ஒரு 3 மாத கால அளவிற்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு அபரிமிதமான ஒரு லாபம் வரப்போகுது. மறைமுகமாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தொழிலில் லாபம் வரப்போகுது. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள், அடுத்து தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே உங்களுடைய திறமையின் மூலமாக வெளியில் வரக்கூடிய நேரம். இதனால் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்திருப்பீங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கணவனை பார்க்கணும், வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்கணும், அடுத்து குழந்தைகளை பார்க்கணும், நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, எல்லாமே செஞ்சுருக்கிறீங்க. ஆனால்
ஆனாலும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக ஒரு அடைபட்ட ஒரு சிங்கம் போல தான் இருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய திறமையை வெளியில் உடை தெரிந்து, அதுதான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்கின்ற வேலை. அதாவது அந்த நம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். இந்த தனுசு ராசியில் பெண்கள் அதிகமாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலகத்திலையும் சரி, நீங்களே ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா வழிபடணும். பௌர்ணமி அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மனை, எந்த அளவுக்கு கருமாரி அம்மன், அதாவது இந்த முகம் மட்டும் இருக்கும் இல்லையா, உடம்புலாம் இல்லாமல் சில இடத்துல பீடம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த முகம் மட்டும் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி பார்த்து அந்த மாற்றங்கள் இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.